ஹலோ மக்களே! இன்னைக்கு நாம கேட்க போற கதை எழுத்தாளர் மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 5. டேய் கதிரு, கதிரு! மயக்கத்தில் இருந்த கதிரவனை எழுப்பினாள் நிதர்சனா. அவனோ பசி மயக்கத்தில் எழாமல் இருக்க, ஐயையோ! இவனுக்கு ஒருவேளை சோறு போடலனா கூட சொங்கி ஆயிடுவானே என பதறியவள் அறைக்கதவை திறக்க முயல, அதுவோ சற்றும் நகரவில்லை. ஹலோ! யாருனா இருக்கீங்களா? ஹெல்ப்! என்று நிதர்சனா கத்த, ஆலம்பனா என அழைக்க வந்தவள், பின் எலிசா உன் பாச கூப்பிடு என்றாள். எலிசா பாஷை புரியாமல் தடுமாற, ஷப்பா இதுக்கு ஒரு இழவும் தெரிய மாட்டது. பேரை மட்டும் பாலிசா எலிசான்னு வச்சிருக்கான் அந்த கலப்பட கண்ணுக்காரன் என திட்டிக் கொள்ள, அவளது தவிப்பை அலைபேசியின் வழியே கண்டபடி காஃபியை குடித்துக் கொண்டிருந்த யாஷ் பிரஜிதனுக்கு புரை ஏறியது. யூ சில்லி கேர்ள் என புசுபுசுவென கோபம் எழ, காஃபியை பாதியில் வைத்துவிட்டு பக்கத்து பங்களாவிற்கு சென்றான். அதிகபட்ச கோபத்துடன் யாஷ் அறைக்கதவை திறக்க, அப்பாடா வந்துட்டீங்களா? பாருங்க சார், கதிர் எந்திரிக்க மாட்றான் என புகார் அளிப்பதை காதில் வாங்காதவனாக அவளது கழுத்தை பற்றினான். எலிசாவை திட்டினதும் இல்லாம என்னையும் அவன் இவனு பேசுறியா? யூ பிளேம் மை இன்வென்ஷன் என சிவந்த விழிகளுடன் இறுக்கமாக பிடிக்க, அவளது கால்கள் தரையிலிருந்து 2 அடி மேலே ஏறி இருந்தது ஆடவனின் பிடியில். அவன் கையில் எலும்பு கூடாக தொங்கிக் கொண்டிருந்தவளோ அந்நிலையிலும், இன்வென்ஷன்னா சாமானிய மக்களும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் யூஸ் பண்ண முடியும்னா அதுக்கு பேர் இன்வென்ஷன் இல்ல, லக்ஷன் என திக்கி திணறி மூச்சு விட இயலாமல் பேசியவளை மெல்ல விடுவித்தான். லக்ஷசன் பணக்காரர்கள் மட்டுமே உபயோகிக்கக்கூடிய கண்டுபிடிப்பு அல்லது பொருள். அவன் விட்டதுமே அவளது பூபாதம் பூலோகத்தை தொட, வேகமாக மூச்சு வாங்கியவள், யோ ஏஐக்கு ஏலம் போனவனே, எதுக்கே என்ன கொலை பண்ண பாக்குற என்றதில் மீண்டும் அவன் ஆக்ரோஷத்துடன் அவள் அருகில் நெருங்கினான். அவளோ, ஐயோ அரக்கனுக்கே அண்டர்டேக்கர் வேலை பாக்குற மாதிரி பாடி பில்டரா இருப்பான் போலயே, திரும்ப கழுத்தோட தூக்குனா கழுத்து கழண்டு கையோட வந்துடும் என புலம்பியபடி அவனிடம் சிக்காமல் அரை முழுக்க ஓடினாள். பட்டிலுக்கு ஒரு முனையில் அவள் நிற்க, மறுமுனையில் யாஷ் நின்றான் கோபத்துடன். ஏய், ஒழுங்கா பக்கத்துல வா என விரல் நீட்டி எச்சரிக்க, ம்ஹும் வரமாட்டேன் என தலையை வேகமாக ஆட்டியவளை அவன் பிடிக்க முயல, அவள் ஓடி மற்றொரு முனைக்கு வந்தாள். படங்காரி, மரியாதையா நில்லு என யாஷின் முகம் எண்ணெயில் போட்ட கடுகாட்டம் வெடித்தது. ஏப்பா கலப்பட கண்ணுக்காரா, கோபத்தை கம்மியா படியா, ரொம்ப சிவந்து போற. ஆமா, பொம்பளை பசங்க மாதிரி நீயே ஏன் இம்மா சிவப்பா இருக்க? ம்ம். ஏசிலேயே குந்துனா எரும மாடம் தான் கலரா மாறும் எனும் போதே யாஷ் பிரஜிதன் அவளை பிடித்து விட்டான். நிதர்ஷனாவின் கையை வளைத்து பிடித்திட, ஆ ஆ அரக்கன் சார், அரக்கன் சார், கைய விடுங்க ப்ளீஸ் என கண்ணை சுருக்கி கெஞ்சிட, இப்ப மட்டும் மரியாதை வருது. ம், யாரடி எரும மாடுன்னு சொன்ன என்றபடி தாடை இறுக இன்னும் இறுக்கினான் அவளை. ஐயோ உங்கள சொல்லல அரக்கன் சார், எரும மாடே ஏசில இருந்தா செவப்பாகும் போது நீங்க பொறக்கும் போதே அழகா பொறந்திருக்கீங்க, நீங்க செவக்க மாட்டீங்களா? அத சொன்ன மிஸ்கம்யூனிகேஷன். ஈ கைய விடுங்களேன் என உதட்டை பிதுக்கினாள். நீ எனக்கு கை காலோட முழுசா வேணும் கடங்காரி, அதனால விடுறேன் என்றவன், வாட்ஸ் தட் அரக்கன் என்றான் கூர்மையாக. அதாவது அரக்கன் இஸ் ஒன் ஆஃப் த காட், உங்கள தெய்வம் மாதிரின்னு சொன்னேன் சார் என்று மீண்டும் அனைத்து பற்களையும் காட்டியதில் அவன் அவளை நம்பாமல், எலிசா என ஏஐயை உதவிக்கு அழைக்க, அதில் மிரண்டவள், இப்ப எதுக்கு சார் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க ஆலம்பனாவை கூப்பிடுறீங்க? இந்த உலகத்துல ஒரு மெஷினுக்கு கூட லீவ் நாள் இல்லல்ல என்று சம்பந்தமின்றி ஃபீல் செய்தவளுக்கு அவனது ஏசல் கண்களை அவள் மீது அழுத்தமாய் ஊன்றியதில் உள்ளுக்குள் குளிர் பரவியது. அத விடுங்க அரக்கன் சார், அதுவா முக்கியம்? நீங்களோ சுண்டி விட்டா ரத்தம் வர அளவு ஒயிட்டா இருக்கீங்க. நானும் காசிமேட்டு வெயில்ல காஞ்சு போன கருவாடு மாதிரி இருக்கேன். நடிப்பா இருந்தாலும் நியாயம் வேணாமா சார் என பாயிண்டாக பேசிட, அவன் அடுத்து பேச வரும் முன், கருவாடுனா என்னன்னு தானே கேட்க போறீங்க என்றாள் நிறுத்தி. வில்லாய் பாய்ந்த ஆடவனின் ஒற்றை புருவம் உயர, அதுவே அவனது கேள்வி என தானாய் புரிந்து கொண்டவள், மீன வெயில்ல காய வச்சா அது கருவாடு என நேர்த்தியாய் விளக்கம் கூறினாள். ஃபைன், அத பத்தி நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை எனக்கு ஏத்த மாதிரி மாத்திப்பேன் என கையை கட்டிக்கொண்டு அவன் அசட்டையாக கூற, மாத்திப்பீங்களா? என்ன என் மூஞ்சில வெள்ளை பெயிண்ட் அடிக்க போறீங்களா? எத்தனை டப்பா அடிச்சாலும் வேஸ்ட். அதோட எனக்கு மேக்கப் பண்ணலாம் பிடிக்காது. என் ஸ்கின் டேமேஜ் ஆனா நாள பின்ன எவன் என்ன கட்டிப்பான் என்று தனது கன்னத்தை தானே தடவி கொடுத்து கொண்டாள்.
சரியான எரிச்சல் என உள்ளுக்குள் பெருமிக் கொண்டே, இனிமே டேமேஜ் ஆக என்ன இருக்காங்க என்று பல்லை கடித்தபடி கேட்டவனை முறைத்து வைத்தாள். என்னதான் கிளி பறந்து வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்தாலும் குரங்கு கேட்கறது தானே ஆம்பளைங்க வழக்கம் என நொடிந்து கொண்டதில் யாஷுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. புலியும் வெளிக்காட்டாதவன், யார் கிளி யார் குரங்கு என்று இடுப்பில் கையூன்றி கீழ்க்கண்ணால் அவளை பார்க்க, நீ கிளி, குரங்கு யாரோ என முணுமுணுத்ததில் பார்வையை வேறுபுறம் திருப்பி உதட்டுக்குள் சிரிப்பை அடக்கியவன், கிளிக்கிட்ட இத சொல்லிடாத. ஏன்? செத்துரும். அலட்டலின்றி அவளை வாரியதில், குசுமியா உனக்கு என மூக்கை சுருக்கினாள். அவளது பாவனைகளை சில நொடிகள் படம் பிடித்தவன், வெக்ஸஷன் வேர்ட் தெரிஞ்சு வச்சுக்கிற அளவு இங்கிலீஷ் தெரியுதே, இப்ப எலிசா கிட்ட இங்கிலீஷ்லயே பேச வேண்டியதானே என கேட்டதில், இங்கிலீஷ் எல்லாம் எனக்கு தெரியும்தான், ஆனா கோர்வையா மடமடன்னு பேச வராது என்றாள் உதட்டை பிதுக்கி. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தே ஆகணும்ல உனக்கு. நாக்கை சுழற்றி கன்னத்தில் குவித்தான் யாஷ் பிரஜிதன். நான் என்ன ரோபோவா அட்டென்ஷன்ல நின்னு எக்ஸ்பிரஷன் இல்லாம பேச? அவனை கேலி செய்ததில் பெருமை பொங்க சிரித்திட, அவனிடம் அதிகபட்சமாக புருவ உயர்வைத் தவிர எவ்வித பாவனையும் கொண்டு வர இயலவில்லை. எதுக்கு கூப்பிட்ட என்று யாஷ் கேட்டதும் தான் நினைவு வந்தவளாக தலையில் கை வைத்தவள், ஐயோ இந்த கதிர் இன்னும் எந்திரிக்க மாட்டான் அரக்கன் சார், தண்ணியாச்சும் கொடுங்க என்று நண்பனை எண்ணி பதறிட, அவன் அப்படியே சமாதி ஆனாலும் ஐ டோன்ட் கேர், நான் சொல்றத கேப்பேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் போடு, அவனுக்கு மயக்கத்தை தெளிய வைக்கிறேன் என்றான் தோளை குலுக்கி. என்ன சார் உங்களோட பெஜாரா போச்சு என சலித்து கொண்டவள், எவ்வளவு நாளைக்கு சார் என்றாள் கடுப்பாக. ஏதோ புரோகிராம் சொன்னியே என நெற்றியை நீவியபடி யோசித்தவன், ஆ பிக் பாஸ், அந்த மாதிரி 100 டேஸ் அதுக்கு மேலேயும் ஆகலாம், ஒரு 3 to 6 months என்றவனை வெளிரியபடி பார்த்தாள். ஏதோ ஒரு நாள் 2 நாள்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா, என்ன சார் 6 மாசத்துக்கு சொல்றீங்க? ஓகே ஃபைன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இவனை கொன்னுடுவேன், உன் ஃப்ரெண்டோட பாடியை எடுத்துட்டு கிளம்பு என்று சாதாரணமாக சொல்லிவிட்டு கிளம்பியவனை தடுத்தவள், மெய்யாலுமே அரக்கன்தான் நீங்க, உங்க வேலை ஆகறதுக்கு ஒண்ணும் செய்யாத அப்பாவைய சாகடிக்க பாக்குறீங்க என்று சண்டையிட, லுக் கடங்காரி, உன்கிட்ட பேச எனக்கு டைம் இல்ல, ஐ ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ், நான் சொல்றதுக்கு நீ ஓகே சொல்ற வர இங்கேயே பட்னியா இருந்துக்கோ என்றிட, நிதர்ஷனாவிற்கு இது ஏதுடா இவனோட ரோதனையா போச்சு என்றிருந்தது. உங்களை நம்பி 6 மாசத்துக்கு எப்படி இருக்கிறது என கேட்க வந்தவளின் கேள்வி அவனுக்கு புரியவில்லை போலும். நெற்றி மத்தியில் 2 கோடுகள் விழ புருவம் சுருக்கினான். காசி மாறி நீங்களும் என்கிட்ட அப்பா நடந்தா என்றவளின் கேள்வியில், வாட் என முகம் சுளித்தான் ஆடவன். அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு முறை ஸ்கேன் செய்தவன், உன் மேல எல்லாம் எனக்கு ஃபீலிங்ஸ் எப்பவும் வராது, எதையாச்சும் உளராத, இப்படி உன் மேல பாயணும்னா இப்ப இந்த செகண்ட் என்னால செய்ய முடியாதா, எனக்கு நீ தேவை நிதர்ஷனா, எல்லாமே ஆக்டிங் தான், ஆனா ஆக்டிங்னு கண்டுபிடிக்க முடியாத அளவு ரியலா இருக்கணும் என்றான் கண்டிப்பாக. அப்படி யார்கிட்ட நடிக்கணும் நிதர்ஷனா புரியாது கேட்க, என் அம்மா கிட்ட, அவங்க ஃபேமிலி முன்னாடி நடிக்கணும் என்றான் இருகலுடன். 6 மாசத்துக்கா விழி விரித்து அவள் கேட்டதில் ஆமோதிப்பதாக தலையாட்டினான். கதிரவன் வேறு அசையாமல் படுத்திருக்க, இன்னும் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தா நட்டுப்பான் என்ற கவலையிலும், வெளியில் சென்றால் காசியிடம் இரையாக வேண்டும் என்ற உண்மை முகத்தில் அறைந்ததிலும் அரைமனதாக ஒப்புக்கொண்டாள். அதிருப்தியாய் தலையாட்டிய யாஷ் பிரஜிதன், எனக்கு உன்னோட ஃபுல் கோஆபரேஷன் வேணும் நிதர்ஷனா, சும்மா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது என்று கடுமையாய் கூறியதில், சரி நடிச்சு தொலைக்கிறேன் என்று பல்லை கடித்தாள். அவன் கூர்மையாய் முறைத்ததில், உடனே பிராணனாதான்னு உங்க கால்ல விழுக முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் பிக்கப் பண்ண முடியும் என்றவளின் கூற்றில் இருந்த நியாயம் புரிய, ஃபைன், இன்னும் 3 நாள்ல நம்ம டாஞ்சூர் போகணும், அதுக்குள்ள உன்னை ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் என்றான். டாஞ்சூரா? இப்ப இங்க இருக்க மாட்டோமா? ஆமா, அந்த ஊர் எங்க இருக்கு என கேட்டாள் குழப்பமாக. தமிழ்நாட்டுல தானே இருக்கு, உனக்கு தெரியாதா என யாஷ் வினவியதில், இல்லையே, இப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டதே இல்லையே என தலையை சொரிந்தாள். இட்ஸ் லொக்கேட்டட் சம்வேர் நியர் ட்ரிச்சி, ஐ திங்க் என யாஷும் தாடையை தடவியபடி யோசனையுடன் கூற, திருச்சிக்கு பக்கத்துலயா அவளும் குழம்பியதில் அவனுக்கும் அதிகமாய் குழப்பம் ஏற்பட்டது. அதில், எலிசா, வேர் இஸ் டாஞ்சூர் என்றவன் பெண்ணவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு, டாக் இன் தமிழ் என்றிட, எலிசா அழகாய் தமிழ் பேசியது. வணக்கம் பாஸ், தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் மத்திய பகுதியில் அமைந்துள்ளது, திருச்சியிலிருந்து சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என எலிசா மடமடவென பேச, அடங்கொன்னியா, தஞ்சாவூர் தான் டாஞ்சூர்னு நாக்குல சுளுக்கு வந்த மாதிரி சொன்னீங்களா என அவள் தலையில் அடிக்க, யாஷ் தனது தங்க நிற கண்களால் அவளை எரித்தான்.
கண்ணுல தான் கலப்படம்னு பார்த்தா, வார்த்தையிலயும் கலப்படம் என உதட்டை சுளித்தவளின் வாயில் புறங்கையால் மெல்ல அடித்தவன், இந்த வாய ஒழுங்கா வச்சு பேச மாட்டியா? எல்லா வார்த்தைக்கும் 1000 எக்ஸ்பிரஷன் என அதட்டிவிட்டு, அவனது ஆட்களை வரவழைத்து, கதிரவனுக்கு பழசாறு கொடுக்கும்படி உத்தரவிட்டு சென்றான். அவன் அடித்த வாயை துடைத்துக் கொண்டவள், "போடா அரக்கான்" என முணுமுணுத்து, ஐயோ! இந்த மூஞ்சூர் மண்டையன் கூட டாஞ்சூர் போய் 6 மாசத்த எப்படி ஓட்டப் போறேனோ தெரியலையே மகமாயி! என நொந்தாள் நிதர்சனா. கதிரவன் எழுந்ததும் இருவருக்கும் உணவு கொடுக்கப்பட்டது. உண்ட பிறகு நிதர்சனா அன்று முழுதும் உறக்கத்திலேயே இருந்தாள். மறுநாளும் தேவையான உணவுகளும் பழசாறுகளும் நேரத்திற்கு வந்தது இருவருக்கும். இங்கிருந்து அனுப்புற ஐடியாவே இல்ல போல என்று கதிரவன் தவித்துப் போக, நிதர்சனா அட போங்கடா என்ற ரீதியில் சாப்பிட்டு சாப்பிட்டு உறங்கினாள். இரவு வரைக்கும் யாஷும் அங்கு வரவில்லை. மதிய உணவின் போதுதான் 2 பேரையும் டைனிங்ல சாப்பிட சொல்லு என தனது ஆட்கள் ஒருவனுக்கு தனது பங்களாவில் இருந்தபடியே கட்டளையிட, இருவரையும் உணவு உண்ணும் இடத்திற்கு அழைத்து வந்தனர். அப்போதுதான் அந்த பங்களாவின் செழிப்பையே இருவரும் கண்டனர். நிதர்சனாவிற்கும் கதிரவனிற்கும் கையில் விலங்கு மட்டுமே போடவில்லை. மற்றபடி தங்கக்கூடான யாஷ் பிரஜிதனின் பங்களாவில் சுதந்திரமாக சுற்றவிட்டே அடைத்து வைத்திருந்தான். அவர்களும் மதியத்திற்கு மேல் பங்களாவை பார்வையிட்டு ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து ஆச்சரியப்பட்டுக் கொண்டனர். "வா, செம பாலிஷா இருக்குல்ல" என கதிரவன் கூறிட, ம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே வெஜ்ஜா போட்டு சாவடிக்கிறானுங்க" என குறைபட்டுக் கொள்ள, "சோறு கொடுத்ததே பெருசு" என்றான் கதிரவன். இரவு உணவாக இட்லி, தோசை, பூரி சகிதம் டைனிங் டேபிளில் நிறைந்திருந்தது. இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்த பிறகு காலடி ஓசை காதில் எதிரொலிக்க, அங்கு வந்த யாஷ் ஃப்ரூட் சாலடை மட்டும் ஸ்பூனில் ஸ்டைலாக எடுத்து உண்டான். கதிரவனுக்கு பசி வயிற்றைத் துளைத்தது. அவனாகவே இட்லியை எடுத்து வைத்து சாப்பிடத் தொடங்க, நிதர்சனா யாஷையே பரிதாபமாக பார்த்திருந்தாள். அதில் தனது லேசர் கண்களை அவள் புறம் திருப்பி, வாட் என கடுமையாக கேட்க, அரக்கன் சார், சோறு போடுறது பெரிய விஷயம்தான், இல்லன்னு சொல்லல. நாள் முழுக்க சாம்பார் தான் போடணும்னு அவசியம் இல்லல்ல. காலையில இட்லி, சாம்பார், சட்னி. மதியமும் சாம்பார் சோறு. திரும்பவும் நைட்டுக்கு சாம்பார்னா ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆக்கிது சார் என கவலை போல கூறியதில் அவளை ஒரு நொடிக்கும் குறைவாக அளந்தவன், நாளைக்கு மெனுவை சேஞ்ச் பண்ண சொல்றேன் என்றபடி விழிகளை லேசாய் திருப்பி பார்க்க, மறுகணம் ஷெஃப் ஓடி வந்தான். யா சார் என அடக்கமாய் அவன் கேட்க, ம் என பெண்ணவளுக்கு விழியசைவில் உத்தரவு கொடுக்க, அவளுக்கு என்ன புரிந்ததோ, ஷெஃப்பிடம் மடமடவென ஆர்டர் கொடுத்தாள். பாஸ், இந்த கெளுத்தி மீன் இருக்குல்ல, அத நல்லா கெட்டியா தேங்காய் பால் எடுத்து கரைச்சு ஊத்தி மசாலாவ அம்மியில அரைச்சு காலையிலேயே குழம்பு வச்சிடுங்க. ஃப்ரை பண்ணாலும் மஜாவா இருக்கும். அத அப்படியே மதியம் சோத்துக்கு வச்சுட்டு சோறு மிஞ்சிட்டா குப்பையில போட்டுடாதீங்க. தண்ணி ஊத்தி வைங்க. கஞ்சிய மீன் குழம்ப தொட்டு நைட்டு சாப்பிட்டுக்கிறேன் என்றவளுக்கு இப்போதே நாவில் எச்சில் ஊறியது. கதிரவனோ எனக்கும் அதேதான் என தானும் பங்கிற்கு வர, ஷெஃப் மொழி புரியாதது போல விழித்தான். யாஷோ முகத்தை அருவருப்பாக சுருக்கி, வாட் த ஹெல் என்று கத்த, ஹெல் இல்ல கலப்பட கண்ணு சார், ஹெவன், உங்களுக்கும் தர சொல்றேன் என்ற அனைத்து பற்களையும் காட்டியதில் ஷெஃப்பிற்கு கண்ணை காட்டியவன், அவன் நகர்ந்ததும் அடிக்குரலில் கர்ஜித்தான். ஜஸ்ட் ஸ்டாப் திஸ் இடியட் கேர்ள். நான் பியூர் வெஜிடேரியன். என் அம்மா ஃபேமிலில எல்லாரும் வெஜ் தான். என் கூட ஆக்ட் பண்ற வர யூ மஸ்ட் பி அன் வெஜிடேரியன் என கட்டளையாய் கூறியதும், என்ன அது என இருக்கையை விட்டு நெஞ்சை பிடித்துக் கொண்டு எழுந்தே விட்டாள் நிதர்சனா. ஆ, ஆஹா, ஆஹா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இத பாருங்க சார், நான் பொண்டாட்டியா என்ன பொணமா கூட நடிக்கிறேன். அதுக்காக கத்திரிக்காய கறியா நினைச்சோம், மீல் மேக்கர மீனா நினைச்சோம் என்னால துண்ண முடியாது. நம்ம பழக்கத்தை இத்தோட நிப்பாட்டிக்கலாம், ரைட்டா என விறுவிறுவென வாசலை நோக்கி செல்லப் போனதில் அவன் ஏளனம் கலந்த தோணியில் எதிர்வினையாற்றினான். போ, வாசல்ல தான் காசி ஆளுங்க நிக்கிறாங்க. நீ போனதும் டைரக்டா அவனுக்கு கீப்பா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்று எகத்தாளம் மின்னியதில் போன வேகத்தில் திரும்பி நாற்காலியில் அமர்ந்தவள், நீங்க அவனுக்கு செட்டில் பண்றேன்னு சொன்னீங்க தானே என்றாள் உதட்டை குவித்து. என் வேலை முழுசா முடியற வரைக்கும் காசி உன்னை தேடிட்டே தான் இருப்பான். என்ன மீறி ஏதாவது தகுடு தத்தம் பண்ண நினைச்ச, காசியோட பொறிக்குள்ள நானே விழுக வச்சிடுவேன் என ஆணவனின் முகம் காட்டிய ரௌத்ரத்தில் அழுகை வருவது போல இருக்க, சரி, தஞ்சாவூருக்கு போன பின்னாடி வேணும்னா அயிர்வாலா மாறிக்கிறேன் என அழுகையை அடக்கியதில் மூக்கை உறிஞ்சியவள், இங்க இருக்கிற வரைக்கும் நான்வெஜ் போட சொல்லுங்க என்றாள் பாவமாக. காசிக்கிட்ட போனாலும் சாவப் போறேன். இவனும் என்ன சாவடிக்காம விட மாட்டான். அதுவரை ரசிச்சு ருசிச்சாவது தின்னு உடம்ப தேத்துவோம் என்ற மனநிலையில் இருந்தாள். மெண்டல் என வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டே
டிஷுவால் வாயை துடைத்துவிட்டு எழுந்த யாஷ் பிரஜிதன் ஷெஃப்பை அழைத்து, "அவ கேக்குறத செய்" என உத்தரவு கொடுத்ததில், "உங்களுக்குள்ளேயே ஒரு இலகன மனசு எல விரிச்சு படுத்திருக்கு சார்" என புகழ்ந்த தோழியைக் கண்டு கதிரவன் தலையில் அடித்தான். யாஷோ அவளை கடுமையாய் முறைக்க, அவளோ, "சரி சரி, என் மேல இருக்கிற கோபத்துல வெறும் பழத்த துன்னுட்டு எந்திரிச்சிட்டீங்க பாருங்க. டிஃபன சாப்பிட்டுட்டு போங்க" என்றிட, "தட்ஸ் மை டின்னர்" என்றான் ஏளனமாக. "ஏது? வெறும் பழத்த சாப்பிட்டா என்ன கழுத்தோட தூக்குனீங்க?" என விழி விரித்தவள் கதிரவனிடம் கிசுகிசுப்பாக, "ஏய் கதிரு, இவன் வெறும் ஃப்ரூட்ஸ் பார்ட்டிடா. நம்ம 2 பேரும் சேர்ந்தா ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு ஓடிடலாம்" என திட்டம் கூறி பல்பு வாங்க காத்திருந்தாள் நிதர்ஷனா.